நாதஸ்வர வித்வான் பொள்ளாச்சி திரு கே கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை நாங்கள் அன்போடும் மரியாதையோடும் அழைக்கின்றோம். மிருதங்க வித்வான் கோவை பீடவேடு திரு சுற்றம் ஐயா அவர்கள் அன்போடும் மரியாதையோடும் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய வாயில் வித்வான் திரு அப்யா பிரசாத் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்று சிறப்பு நிகழ்ச்சிக்காக சிறப்பு நிகழ்ச்சிக்காக மிருதங்கம் வாசி வந்திருக்கக்கூடிய மிருதங்க வித்வான் மதுரை திரு கே தியாகராஜன் சார் அவர்களை நம்மோடு அழைக்கிறேன். இவர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்வது என்பது நாங்கள் செய்த பாக்கியம் என்று சொல்வது. ஏன்னா எந்த வசதியுமே இல்லாத காலகட்டத்தில் இசையை வாழ்வாதாரமாக கொண்டு இசைக்காக வாழ்ந்தவர்கள் இவர்கள். இன்னைக்கு சின்னதாக ஒன்று பண்ணால் நெட்டில் போட்டுனால்தான் பெரிய ஆள் காட்டுகிற காலம். ஆனால் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு 12 காலம் ஆயிருக்கும். மக்கள் மத்தியில் இந்த ஒரு வித்வான தெரியப்படுத்துறதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கும். அப்படி இருந்து அதுவே வாழ்க்கையாக கொண்டு அதையே சாதிச்சு அடுத்த தலைமுறையை உருவாக்கிட்டாங்கன்னா உண்மையிலே இவர்கள்லாம் பெரிய சாதனையாளர்கள். அவர்களை நாங்கள் வணங்குவது எப்போதும் எங்களுடைய திரையாய கடமை என்பதை சொல்லித்தர. குறிப்பாக இதில் மூத்த வித்வான் என்று நாங்கள் கருதுகிறோம் திரு பழனிசாமி அவர்கள். வயதிலே மூத்தவர், எங்கள் ஊர்க்கார். எங்களை போல நிறைய இளைஞர்களை மேடை போட்டு அவர்களுக்கு கச்சேரி அமைத்து அவர்களை உற்சாகப்படுத்திய ஒரு பெருமகனார். அதற்குதான் ஆளுநர் உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இளம் தலைமுறையை வழிகாட்டுவதற்கும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு நாடு இல்லை. அதை அவர் பல காலமாக வளர்ச்சிப்போர் என்ற கிராமத்தில் செய்து வந்தார். எங்களுடைய குருநாதர் காலத்திலிருந்து என்னுடைய குருநாதருடைய குருநாதர் அப்படி 3-4 தலைமுறையாக எங்களை எல்லாம் கூப்பிட்டு அங்கே இசை நிகழ்ச்சி நடத்தவரைங்கிறது பெருமைக்குரியவர். அது மட்டுமல்ல, பழமையான சங்கீதத்தை மிக உள்வாங்கி அதை அவர் பாடுவதிலே திறம் பெற்றவர். ஏன்னா இன்னைக்கு கற்றுக்கிட்டவங்களே சுமாராக பாடுறாங்க. அவர் கேள்வியை பாட்டு கேட்டீங்கன்னா நம்ம அசந்து போயிடுவோம். குறுகிய காலத்தில் அவர் கற்றுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் அவர் பாடுற சங்கீதம் பார்த்தா மகாவித்வானுடைய சங்கீதத்துக்கு இணையாக இருக்கும். அப்படி பாடுறாங்க. அப்படின்னா எப்படி சங்கீதத்தை ரசிச்சிருப்பாங்க, எப்படி சங்கீதம் உள்வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது அவர் பாடுறது எதுக்கு தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இது ஏதோ பெருமைக்கு நம்ம ஊரில் அவர் பேசணுன்றதுக்காக சொல்லலை. இது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. அவர் மேடையில் உட்கார வச்சு அலங்கரிக்கணும், அவருக்கு மரியாதை செய்யணும். எங்கள் நண்பர்கள்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கு இறைவன் எங்களுக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நாங்கள் பெருமைப்படுறோம். அது இல்லாமல் நம்ம ஊரில் மூத்த மிருதங்க வித்வான் திரு வரதராஜன் அவர்களை மேடைக்கு அனுப்புவதை நாங்கள் பெருமை கொடுக்குறோம். வரதராஜன் தான் மேடைக்கு வந்தார். வடசித்தூர் பழனிசாமி அவர்கள், அவர் வயது சொல்ல வேண்டாம். அவர் பிறந்த வருடம் 1931. அவர் தகப்பனார் குமாரசாமி முதலியார் அவர்கள். இவர் 1949 இசை பயின்று
முறையாக இசை பயின்றார். அதாவது கந்தசாமி தேவர் என்பவர் முறையாக இசை பயின்று 12 ஆண்டுகள் இசையை அவர் பல மேடையில் பாடியிருந்தவர். அது மட்டுமல்ல, குறிப்பாக எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வடசெக்கு பழனிசாமி ஐயா அவர்கள் அவர் 1931ஆம் ஆண்டு தகப்பனார் குமாரசாமி அவர்களுக்கு முதலியார் அவர்களுக்கு வந்து 1941 செட்டிக்காப்பாளையம் கந்தசாமி தேவர் என்பவருடன் இசை பயின்றார். 3 ஆண்டுகள் இசை பயிற்சி பெற்றார். ஆரம்ப பாடம் முதல் சரளி வரிசையில் இருந்து கீர்த்தனை வரை பயின்றவர். பல இடங்களில் பாடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து பாட வைப்பார். பின்னாளில் ஜமீனூத்குழி நாரசருமான் நஞ்சப்பா பிள்ளைகள் ஒன்றையுடன் படித்து இவர் 2வது குருநாதர். 1948ஆம் ஆண்டு கும்பகோணம் KA சொக்கலிங்க பாவதிடம் சங்கீதமும் நாடகக்கலையும் பயின்றவர். 1950ஆம் வருடம் திரைப்படத்தில் நடிப்பதற்கு சென்னை சென்று விட்டார். 1981ஆம் வருடம் நீதித்துறையில் வேலையை சேர்ந்தார். 1953ஆம் வருடம் பெருந்துறை கோர்ட்டுக்கு மாற்றினார்கள். 1997 வருடம் பணியிலிருந்து ஓய்வு பெற்று அதன் பிறகு கோவில் விசேஷங்களுக்கு கச்சேரிக்கு போவார். சொந்த ஊரான வடசித்தூரில் வருடாவரம் இசை விழாவை நண்பருடன் சேர்ந்து நடத்துவார். வயது 95. இவர்களை வாழ்த்துவதில் வணங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய பொள்ளாச்சி சங்கீத சபா மிக பெருமை கொள்கிறது. சங்கீத கலைஞர்களை தேடி தேடி அவர்களுக்கு நல்ல ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை எங்களிடம் இருப்பது நாங்களும் பெருமைப்படுகிறோம். அது நாங்கள் பெற்ற புண்ணியமாக கருதுகிறோம். மேடையில் இருக்கும் அனைத்து மூத்த கலைஞர்களும் அவர்களை வணங்குவதில் நாங்களும் எங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியமாக கருதுகிறோம். அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது வடசித்தூர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு பாராட்டு பட்டம் திரு பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ என்னுடைய சித்தரை கட்டியவரை ஒரு விருது என்று சொல்ல முடியாது. அது வந்து அவர் பெருமை சேர்க்க வேண்டிய விஷயமாக அந்த விதத்தில் இன்னிசை முதுமணி என்கின்ற இந்த கௌரவத்தை வழங்குவதிலே பொள்ளாச்சி சங்கீத சபா பெருமிதம் கொள்கிறது. ஐயா அவர்களுக்கு பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய செயலாளர் திரு சண்முகமையா அவர்கள் அந்த பாராட்டு விருதினை வழங்குமாறு அன்போடு கேட்கிறோம்.
தமிழிசை சங்கத்தினுடைய செயலாளர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு இவரது நம்மால் தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக நாதஸ்வரூபா அவர்களை பற்றிய தகவலை நாங்கள் நிறைய கேட்டிருந்தோம். அதை எங்களுக்கு சரியான தரவில்லை என்பது கொஞ்சம் இருந்தாலும் அவருடைய மருமகள் அவர்களை பற்றி தகவலை இங்கே எங்கள் சார்பாக சொல்லியிருக்கிறார்கள். பொள்ளாச்சியில் நாதஸ்வர கலையில் பல முன்னணி வித்வான்கள் திறக்கி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பொள்ளாச்சி திரு கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் இசைத்துறையில் பல சாதனைகள் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடுது. பல இசை மாணவர்களை நாதஸ்வரத்துறையில் உருவாக்கி இருப்பது திண்ணம். அந்த வகையிலே இன்று அப்ராம்பாளையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான் திரு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவருடைய மாணவர், அவரும் வயது மூத்தவர், அவருடைய சீடர் என்பது அவருடைய குறிப்பிடத்தக்கது. அவர் வந்து நேரம் காலையில் வந்திருந்தாரு, அதனால தான் போயிருக்காரு நினைக்கிறேன். இருக்காரா ஐயா? இருக்காரு இல்லையா? ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் தந்தையார் கருப்பண்ணர் அவர்கள் சூரக்கர். முறைப்படி பயின்றவர். அதன் பிறகு பொள்ளாச்சி நாதஸ்வர வித்வான் சிதம்பரம் அவர்களுடன் பயின்றார். பழனி ஸ்ரீ தண்டபாணி கலை கல்லூரி பட்டயம் பெற்றுள்ளார். மேலும் நாதஸ்வர வித்வான் சிதம்பரம் நஞ்சப்பன் அவர்கள் இணைந்து பயின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு நாதஸ்வர முதுமணி என்கின்ற இந்த கௌரவத்தை வழங்குவதை பொள்ளாச்சி சங்கீத சபா பெருமை கொண்டது. அவர்களுக்கு லைன்ஸ் சங்கத்தினுடைய செயலாளர் திரு சுகுமாரன் அவர்கள் அந்த விருதை வழங்க இருக்கிறார்கள். சுகுமாரன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மிருதங்க வித்வான் திரு பீளவேடு சுந்தரமையாவை பற்றி நமது நேர்கண்டன் அண்ணா அவர்கள் இங்கே சில குறிப்புகளை தர இருக்கிறார்கள். ஏன்னா அந்த தகவல்கள் அவர் தான் அழகாக தொகுத்திருக்கார். அது அவர் வாயிலே சொல்ல கேட்கத்தான் அது இனிமையாக இருக்கும் நினைக்கிறேன். நேர்கண்டன் அண்ணா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் உதடுகள் நோய்ந்திருக்கும் பொழுதுதான் உங்கள் சிந்தனை விழித்துக் கொள்ளும், செவிகள் திறந்திருக்கும், என் வார்த்தைகள் உங்கள் மனதில் பதியும். 1947 வருடம் ஒவ்வொரு நினைவிலும் இந்திய சரித்திரத்திலும் நினைத்திருக்கும் ஆண்டு. முதல் காரணம் நம் நாடு சுதந்திரம் பெற்றது. இரண்டாவது காரணம் நம் மிருதங்க குரு ஸ்ரீ சுந்தரம் அவர்கள் அவதரித்தது. தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை முன்னெடுப்பில் இல்லை என்று திரைப்படத்தில் பாட்டு வரும். ஆனால் தாய் தந்தையை தேர்ந்தெடுத்தவர் நம் குரு சுந்தரம் அவர்கள். தாய் சொதி, தந்தை லயம். இவர் தேர்ந்தெடுத்த சொதியின் பெயர் ஐயம்மாள், லயத்தின் பெயர்
கிருஷ்ணன். கிருஷ்ண லீலையின் அவதார சாட்சியை இவரை சுந்தரம் என்றால் பொருத்தமாக இருக்கும். ஆனால் மரியாதை குறையும் என்பதால் சுந்தரர் என்றே அழைக்கும். ஆமாம், அந்த சுந்தரரை சிவன் ஆட்கொண்டது போல் நம் சுந்தரர் கணபதியால் ஆட்கொள்ளப்பட்டார். பழத்திற்கு முந்தி கொண்டது போல் இவர் விஷயத்திலும் அண்ணனை முந்தி இவருக்கு குருவானார் குளத்தூர் மேவிய சண்முகம் அவர்கள். குருவின் சொல்லே மந்திரம் என்பதற்கேற்ப தம் குரு ஸ்ரீமான் கணபதி ஐயர் அவர்களின் ஆணை கிணங்கி அவர் புத்திரர் குரு புத்திரர் கோவை ஸ்ரீ பிரகாஷ் அவர்களிடம் 10 ஆண்டுகள் சிகிச்சை பெற்றவர் குரு சுந்தரம் அவர்கள். குருவின் வழிகாட்டுதலில் மிருதங்கம் மற்றும் கஞ்சரா கச்சேரி செய்து வந்திருக்கிறார். இவர் அடிக்கடி சொல்வது, எங்கள் வாத்தியார் மிருதங்கத்தோடு வாழ்க்கையையும் சங்கீதத்தையும் இங்கீதத்தையும் கற்றுத்தந்தார் என்று கூறுவார். அப்படி கணபதி ஐயர் அவர்களின் ஆசையுடன் 1986 முதல் 2014 வரை 28 ஆண்டுகள் கோவை டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த சிவாஞ்சலின்னு சொல்லுவாங்க, அதில் மிருதங்காசிரியராக பணியாற்றியிருக்கிறார். ராமா என்ற நாமத்தை சொல்ல திணறிய வால்மீகிக்கு, ராமா என்ற நாமத்தை சொல்ல திணறிய வால்மீகிக்கு மரா மரா என்று கணிக்கும், எப்படி மராமரான்னு சொன்னால் ராமராமன் வந்துடுமோ அந்த மாதிரி அதை சொல்லிக் கொடுக்கறதில்ல, கணிக்கும் என்ற சூட்சம் வரைந்த நாரதர் போல் இவரும் பல உத்திகளை கையாண்டு மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். இவர்களின் மாணவர்களில் சிலர் ராதாகிருஷ்ணன், கார்த்திக், பத்மநாபன், பழனிசாமி, சபரீஷ், விபூஷன் போன்றவர்கள். இவரின் தொடர்பணிக்காக டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பாராட்டு விழா நடத்தி கௌரவித்துள்ளது. குரு ஸ்ரீ சுந்தரம் அவர்கள் தம் குருநாதர் மிருதங்க மாமேதை கணபதி ஐயர், காலம் சென்ற மிருதங்க வித்வான் கோவை பிரகாஷ், சங்கீத கலாநிதி நெய்வேலி சந்தான கோபாலன் உள்ளிட்ட வித்வான்களுக்கு பல கச்சேரிகளில் கஞ்சிரா வாசித்துள்ளார். பொள்ளாச்சி விருந்தாவன் கலாட்சேத்திரா சார்பில் விருந்தாவன் சங்கீத உபாசனா என்னும் விருதும் இம்மாதம் 26ஆம் தேதியில் ஸ்ரீ ரங்கா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் துறையூர் சார்பில் லய முக்கில் என்ற விருதினையும் பெற்றுள்ளார். இன்றளவும் இசைக்கொண்டாற்றி வருபவர் சுபாவத்தில் பாராட்டு விழாக்களையும் விருது உள்ளிட்ட சம்பிரதாயங்களையும் விரும்பாதவர். என்றாலும் இவரை போன்ற குருமார்களை கௌரவிக்க பொள்ளாச்சி சபா போன்ற சில சபாக்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாக்கியத்தை நாமும் அனுபவிப்போம். நன்றி. ஐயாவை பற்றி மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்தாங்க. ரொம்ப நன்றி திரு நீலகண்டன் அவர்களுக்கு. இப்பொழுது திரு கீழவேடு சுந்தரம் ஐயா அவர்களுக்கு பொள்ளாச்சி மூத்த மிருதங்க வித்வான் திரு ராமபட்னம் வரதராஜன் அவர்கள் பொன்னாடை போட்டி மரியாதை செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு லயநாத முதுமணி என்கின்ற இந்த கௌரவத்தை கொடுப்பதிலே நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். மிக்க நன்றி திரு வரதராஜன் ஐயா அவர்களுக்கு. இந்த மூத்த வித்வான்கள் எங்கள் பொள்ளாச்சி சங்கீத சபாவை அலங்கரித்து ஆசீர்வதித்தமைக்காக பொள்ளாச்சி சங்கீத சபா உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாகிகள் உறுப்பினர்கள் யாரெல்லாம் சற்று மேடையிலேயே வருவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஒரே ஒரு அரை நிமிஷம் தந்தையாரை பற்றி மகன் பேசணும்னு ஆசைப்படுற மாதிரி தான் குருவை பற்றி சிஷ்யர் பேசணும்னு நினைக்கிறது. அது ஒரு மனசில் இருக்கிறது இன்னைக்கு வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பொள்ளாச்சி அவர் கொடுக்குது. ரொம்ப நன்றி மணிகண்டன். அதாவது தந்தையார் பற்றி மகன் சொன்னீங்க, இது தாயார். தாயினும் யாரும் படித்து சொல்லுவாங்க. நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இவர் எப்படி எங்களுக்கு தாயின்னா இது தப்பு பண்ண என்ன சொல்றாங்க சுட்டி காட்டுவாங்க. ஆனால் அந்த சுட்டி காட்டுறதுல ஒரு தாயோட கருவி எப்படி தாயை தன் மகனை யார் சொன்னாலும் பிடிக்காது, தான் சொன்னாலும் பிடிக்காது. சார் எங்களுக்கு நான் ஏன்னா நான் பெரிய பையங்க தான் சொல்றேன். எங்கள் அப்பா கூட அப்படி சொல்லிட்டு மாட்டேன். எங்கள் அப்பா கூட கோவம் வரும், தப்பு பண்ணால் கோவம் வரும். சார் கோவமே வராது. 1000 தடவை கேட்டாலும் லட்சம் தடவை கேட்டாலும் திருப்பி சொல்லிக் கொடுக்குற என்னுடைய சாருக்கு நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் நீங்க சார். எங்கள் உங்களோட பிரமாத வாழ்க்கை வீட்டில் 1000 செல்வம் பெற்று உங்கள் குடும்பம் நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்தி இந்த மாதிரி பல விருதுகள் தேவையில்லை. அவருக்கு விருதே தேவையில்லை. அவருக்கு இருக்கிற ஞானத்துக்கு ரெக்கக்னிஷனே தேவையில்லை. ரெக்கக்னிஷன் பண்ற அளவுக்கு நமக்கு ஆண்டவன் கொடுத்திருந்தாலும் தகுதி இல்லை. அந்த அளவுக்கு ஞானம். ஆனால் வெளியில் அவரை மாதிரி இருக்கணும் மட்டும்தான் நாங்கள் அவரை மாதிரி வாசிக்க முடியாது. ஆனால் அவரை மாதிரி வாழ்க்கையில் இருக்கணும் மட்டும் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. அன்பான அழைப்பை ஏற்று அதாவது நமது சுந்தர ஐயா பற்றி நான் கொஞ்சம் பேச இருக்கிறேன். பெரும்பதிக்கு வருஷம் ஒரு தடவை வருவார். அவரு எப்படா பெரும்பதி வரமாட்டாரு, நம்ம எப்போ பாடலாமான்ட்டு நாங்களே எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்படி வாசிக்கக்கூடியவர் நமது பிரகாஷ் இவரெல்லாம் ஒட்டுக்கா வருவாங்க. அப்பேற்பட்ட மனிதர் நம்ம பொள்ளாச்சி தமிழ் சங்கம் இப்படி ஒரு மனிதரை நான் அன்னைக்கே முத்துக்கட்டு சொன்ன தலைவர் கேட்டார், இப்படி ஒரு மனிதரை எப்படி செலக்ஷன் பண்ணீங்க உங்க விருது கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு. அவரு பல்லாண்டு வாழ இறைவனை நான் இன்னும் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுகிறேன். எங்களுடைய பணிவான அழைப்பினை ஏற்று எங்களுடைய இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட மூத்த வித்வான்களுக்கு என்றும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆசையோடு இந்த பொள்ளாச்சி சங்கீத சபா ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இசை நிகழ்வுகளை நடத்தும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி போட்டோ மட்டும் எடுத்தோம். நேரம் கடந்தோடு இருக்கிறது. அடுத்ததான அரங்கநாதன் மேடைக்கு ஒரு மார்க்கெட் கொடுக்கணும். பரத் பாலசங்கர் Nasi yang beli
தர்மராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் கௌரவ ஆலோசகர் திரு துரைசாமி அவர்கள் நினைக்கிறார்கள். சபாவுடைய கௌரவ ஆலோசகர்